இல்லைங்க, தணிக்கை குழு எப்பவும் ஒருதலை பட்சமா தான் இருக்கு. அதாவது பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எடுக்கிற படத்துக்கு ஒரு மாதிரியாகும். ரொம்ப சாதாரணமான ஒரு தயாரிப்பாளர் வந்தாருன்னா, அவருக்கு வேற மாதிரியாவும் நடந்துக்கிற வழக்கம் தணிக்கை குழுவுக்கு இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு தயாரிப்பாளர் போறாரு. ஒரு படத்தோட போறாரு ஒரு இயக்குனர். அதுல வந்து லேசா ரத்தம் தெறிக்கிற காட்சி இருக்குன்னு வைங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சுண்டு விரல வெட்டுற காட்சி இருந்ததுன்னா, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏ சர்டிஃபிகேட் தான் குடுப்போம். ஏன்னா வன்முறை ஜாஸ்தியா இருக்கு. ஆ நீங்க வந்து இல்லன்னா இந்த படத்த வந்து அந்த காட்சிய கட் பண்ணிட்டு வாங்க. நாங்க சென்சார் தர்றோம். அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பெரிய ஜெயிலர் படத்துல தலைய வெட்டுவாரு. குருதி அப்படி அடிக்கும். அந்த காட்சிய எப்படி அனுமதிச்சாங்க? எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப பெரிய நிறுவனம், பெரிய ஹீரோ, அவங்களுக்காக நம்ம ஒரு ஃபேவர் பண்ணுவோம். அதே சின்ன தயாரிப்பாளர் போனாங்கன்னா, 1000 கெடுபிடிகள் இங்க இருக்கு. அப்ப சென்சார் அமைப்பு நேர்மையா இருக்காங்கிற சந்தேகம், இங்க இருக்கிற திரைத்துறையினர் எல்லாருக்குமே இருக்கு.